புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனைக்கு சென்ற பெண் நோயாளிக்கு மருத்துவமனையில் நடந்த கொடூரம். பிரித்தானியாவில் இருக்கின்ற சகல கையடக்க தொலைபேசி பாவனையாளர்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கும் முக்கியமான எச்சரிக்கை. லண்டன் தெருக்களில் மீண்டும் ஓடிய குதிரைகள், இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. வீடியோவுக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கும் அன்பான உறவுகளே, உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள். அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன. கேன்சர் நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனைக்கு சென்ற பெண் ஒருவருக்கு மருத்துவமனையில் நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிளாக்பூல் நகரத்தில் இருக்கிற விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு 62 வயசு, அவாக்கு ஒரு கேன்சர் இருக்குது. அது என்னென்னு சொன்னால் ஒவேரியன் கேன்சர். அந்த ஒவேரியன் கேன்சருக்கு சிகிச்சை எடுக்கிறதுக்காக அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறா. போன ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கணும், நீங்கள் நின்று தான் சிகிச்சை எடுக்கணும், இங்கே நாங்கள் உங்களை மறைக்கிறோம்னு சொல்லி மறைச்சிருக்கணும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் பெட் கிடையாது, நீங்கள் ஃப்ளோரில் தான் படுக்கணும்னு சொல்லி சரி என்று ஞாயிற்றுக்கிழமை இரவும் அவள் ஃப்ளோரில் தான் படுத்தது. திங்கக்கிழமை இரவும் ஃப்ளோர்லாம் படுத்து, கடைசியாக செவ்வாய்க்கிழமையும் ஃப்ளோர்லாம் படுத்தது. என்னென்னு சொன்னால் பெட் இல்லை என்று சொல்லி கடைசியாக புதன்கிழமை மத்தியானம் தான் அவாக்கு பெட் கொடுக்கப்பட்டது. எனவே புற்றுநோய் காரணமாக அனுமதிக்கப்பட்ட ஒரு 62 வயதான பெண்ணை 3 இரவுகள் நிலத்தில் படுக்க வச்சது இப்பொழுது பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மருத்துவமனையில் பெட்டுகள் இல்லையா, அதுவும் பிளாக்பூல் மாதிரியான ஒரு பெரிய நகரங்களில் மருத்துவமனைகளில் இல்லையான்றது இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த பெண்ணினுடைய கணவர் ஜோன், அவர் மனைவி நிலத்தில் படுத்திருக்கிற அந்த படத்தை பார்த்துட்டு தான் விவரிக்க முடியாத அளவுக்கு மிகவும் கோபம் அடைந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த செய்தி தான் இப்பொழுது மருத்துவ வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவாக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கேன்சர் ஒவேரியன் கேன்சர் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும், அந்த பெண்களோட உடலில் அந்த கரு முட்டை உருவாகிறதுக்கு 2 பைகள் இருக்குது, 2 பை இருக்குது. அந்த பையில் உருவாகிற ஒரு வகையான கேன்சர் தான் ஒவேரியன் கேன்சர் என்று சொல்கிறது. அந்த பையில் உருவாகிற கரு முட்டைகள் தான் பிறகு ஃபலோப்பியன் குழாய்களால் போய் கருப்பைக்கு வாரது. அந்த பைகளில் உருவாகிற புற்றுநோயை தான் சொல்கிறது ஒவேரியன் கேன்சர் என்று சொல்லி. எனவே அந்த ஒவேரியன் கேன்சரால் பாதிக்கப்பட்ட இந்த 62 வயதான பெண் 3 இரவுகள் தரையில் படுக்க வைக்கப்பட்டது இப்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2010ஆம் ஆண்டில் இருந்ததை விட இப்பொழுது பிரித்தானியா கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் முன்னேறி இருப்பதாக பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் தாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்கிற நம்பிக்கை தங்களுக்கு திடமாக இருப்பதாகவும், நடக்க இருக்கின்ற தேர்தலில் தாங்கள் வெற்றி பெறுவோம் எனவும் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேவேளையில் லேபர் கட்சி ஆட்சிக்கு வருவதால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை பொதுமக்கள் உணர ஆரம்பித்துள்ளார்கள் எனவும் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். 2010ஆம் ஆண்டில் இருந்ததை விட 2024ஆம் ஆண்டில் பிரித்தானியா பல்வேறு வகைகளில் முன்னேறி உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய அனுபவங்களை. 2010ஆம் ஆண்டுக்கும் 2024ஆம் ஆண்டுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் குறிப்பிட்டது உண்மையா இல்லையா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். ரிஃபார்ம் UK கட்சியிலிருந்து 3 வேட்பாளர்களை நீக்கியுள்ளதாக அந்த கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜ் அறிவித்துள்ளார். இந்த 3 வேட்பாளர்களும் இனவாத கருத்துக்களையும் மற்ற சமூகங்களை தாக்கும் விதமான கருத்துக்களையும் கூறினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த 3 வேட்பாளர்களும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு நீக்கப்பட்டவர்களுடைய பெயர் விவரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவருடைய பெயர் லெஸ்லி லில்லி, மற்றவருடைய பெயர் ரோபர்ட் லோமஸ் மற்றும் எட்வர்ட் ஒக்கன்ஃபுல் ஆகிய மூவருமே வேட்பாளராக போட்டியிடுவதில் இருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார்கள். கட்டுப்பாட்டை இழந்த குதிரைகள் லண்டன் தெருக்களில் ஓடிய சம்பவம் மீண்டும் இன்று காலை பதிவாகியுள்ளது. இன்று காலை பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 6 குதிரைகளில் 2 குதிரைகள் கட்டுப்பாட்டை இழந்து வீதிகளில் ஓடுகின்ற காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது வேகமாக பரவி வருகின்றன. என்ன நடந்திருக்கு சொன்னால், அந்த 2 குதிரைகளுக்கும் பக்கத்தில் ஒரு பஸ் ஒன்று வந்திருக்குது. அந்த பஸ்ஸினுடைய சத்தத்தை கேட்டு அந்த குதிரைகள் அரண்டு போய் ரோட்டில் தறிகட்டு ஓட ஆரம்பிச்சிருக்குது. அந்த குதிரைக்கு மேலே இருந்த 2 பேரையும் தூக்கி எறிஞ்சு போட்டு அந்த குதிரைகள் ஓடின காட்சி சமூக வலைத்தளங்களில் இப்போ வேகமாக பரவி கொண்டு வருது. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லண்டனில் இருக்கிற செவில் ஸ்ட்ரீட்.
செவில் ஸ்ட்ரீட்ல இருந்து ஓட ஆரம்பித்த இந்த 2 குதிரைகளும் வந்து லண்டன் தெருக்கள் எல்லாம் ஓடி கடைசியாக வந்து வொக்ஸோல் பிரிட்ஜில் வச்சு பிடிக்கப்பட்டன, பிடிச்சு உரிய இடத்துக்கு கொண்டு வரப்பட்டன. இதே மாதிரியான ஒரு சம்பவம் கடந்த ஏப்ரல் மாதமும் நடந்தது. அப்பையும் வந்து 4-5 குதிரைகள் வந்து கட்டுப்பாட்டை இழந்து காயப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட லண்டன் தெருக்களில் ஓடிய அந்த செய்தியை வந்து நாங்கள் இங்கே ஷேர் பண்ணியிருந்த நீங்கள் பார்த்திருப்பீங்கள். எனவே அதே போன்ற ஒரு சம்பவம் இன்று மீண்டும் பதிவாகியுள்ளது. பிரித்தானியாவில் இருக்கும் அனைத்து கையடக்க தொலைபேசி பாவனையாளர்களுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அண்மை காலமாக பிரித்தானியாவில் கையடக்க தொலைபேசிகளினுடைய களவு மிக மிக அதிகமாக அதிகரிச்சிருக்காம். இது களவு என்று சொல்றதை விட அந்த பிடுங்கி கொண்டு ஓடுற சம்பவங்கள் வந்து அதிகமாக நடந்திருக்காம். அதிலேயும் எப்படியான சம்பவங்கள் அதிகம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சைக்கிளில் பைக் மாதிரியான வேகமாக செல்லக்கூடிய சைக்கிளில் வருபவர்கள் தான் இந்த மாதிரியாக போன்களை வந்து பறித்து கொண்டு ஓடுற சம்பவங்கள் வந்து நிறைய பதிவாகி இருக்குது. எனவே அனைவருமே வந்து தங்களுடைய கையடக்க தொலைபேசிகளை அவதானமாக பாவிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கு. நாங்கள் பொதுவாக பார்த்தோம்னா, நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்குள்ள அல்லது எங்கேயாவது ஒரு பொது இடங்களில் நிற்கக்குள்ள வந்து எங்களை அறியாமலே நாங்கள் ஃபோனை பார்த்து கொண்டிருப்போம். அப்போ வந்து பக்கத்தால் யார் வெறின மட்டும் நாங்கள் கவனிக்க மாட்டோம். அது சைக்கிளில் வந்தாலும் எங்களுக்கு சத்தமும் கேட்காது, அப்படியான சைக்கிள்கள் வந்து. எனவே அப்படியான சைக்கிளில் வந்து எதிர்பாராத விதமாக வேகமாக வந்து ஃபோனை வந்து பறித்து கொண்டு வர சம்பவங்கள் வந்து அண்மை காலமாக அதிகமாக நடக்குதாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த வீடியோவில் பாருங்க எவ்வளவு லாவகமாக அந்த போனை பறித்து கொண்டு ஓடுறாருன்னு சொல்லி. எனவே இப்படியான சம்பவங்கள்ல இருந்து நாங்கள் எங்களுடைய விலை கூடிய தொலைபேசிகளை வந்து பாதுகாக்கணும் என்று சொன்னால் நாங்கள் அவதானமாக இருக்கணும். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யூரோ கிண்ணத்துக்கான உதைபந்தாட்ட போட்டியில் இங்கிலாந்து அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்றிரவு நடைபெற்ற போட்டியின் போது ஸ்லோவாக்கியா அணியை 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்று இப்பொழுது இங்கிலாந்து அணி காலிறுதியை நோக்கி முன்னேறியுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இங்கிலாந்து அணி யூரோ கிண்ணத்தை கைப்பற்றுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். கடிதம் கொடுப்பதற்காக வீடுகளுக்கு செல்லும் தபால் ஊழியர்களை நாய்கள் கடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த 12 மாதங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேல 2206 பேருக்கு நாய்கள் கடிச்சிருக்கு. அதாவது 2206 தபால் ஊழியர்களுக்கு கடிதம் கொடுக்க போன இடத்துல வந்து நாய்கள் கடிச்சிருக்குது. இது ஒரு மோசமான எண்ணிக்கை என்று சொல்லி சொல்லப்படுது. என்று சொன்னால் வெறும் 12 மாதங்களில் வந்து 2206 பேருக்கு நாய்கள் கடிக்கிறன்றது ஒரு சாதாரண நிகழ்வில்லை. இப்படியான வன்முறை சம்பவங்கள் வந்து அண்மை காலமாக வந்து அதிகரித்து கொண்டு வரதையும் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. எனவே வீடுகளில் நாய்கள் வளர்ப்பவர்கள் உங்களுடைய நாய்களை வந்து பத்திரமாக பாதுகாப்பாக வளர்க்கவும். அப்படி இல்லை என்று சொன்னால் இனிமேலும் உங்களுக்கு கடிதங்கள் வராது. ஜூலை மாதம் 1ஆம் தேதி இன்றைய நாளில் வரலாற்றில் நடந்த 2 முக்கியமான சம்பவங்களை பார்ப்போம். முதலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கிலாந்தில் வந்து யாராவது பிறந்தாலோ அல்லது இறந்தாலோ அதெல்லாமே வந்து பதிவு செய்கிற இல்லையாம். யார் பிறக்கினம் யார் இறக்கினம்னு சொல்லி யாருக்குமே தெரியாத எந்த விதமான தரவும் கிடையாது. 1837ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி தான் முதலாக யூகேல வந்து பிறப்பு மற்றும் இறப்பை வந்து பதிவு செய்யணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வரப்பட்டு அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது 1837ஆம் ஆண்டு. அதே மாதிரி அதிலிருந்து 100 வருஷம் கழித்து 1937ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது யூகேல. அது என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் அவசரத்துக்கு இமர்ஜென்சிக்கு கால் பண்ணுறோன்னு சொன்னால் 999க்கு கால் பண்ணுவோம். அந்த 999 அந்த தொலைபேசி முறையை வந்து அமுல்படுத்தப்பட்டது 1937ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி. நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.